பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையிலும் நேரில் சென்று பிரதமர் மோடியை நேரில் வலியுறுத்தியதன் அடிப்படையில் தற்பொழுது மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தமிழக அரசு தொடர்ந்து மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும். இதை மத்திய மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்த வேண்டும். இதற்கான மத்திய அரசின் பங்கீட்டு நிதியை வழங்க வேண்டும், பங்கை வழங்க வேண்டும் என தொடர்ந்து தமிழக அரசு கோரிக்கை வைத்து வந்தது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சமீபத்தில் பிரதமரை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் ஒவ்வொரு முறை பிரதமரை சந்திக்கும் போதும் ஒவ்வொரு முறை தமிழகத்தின் மூத்த தலைவர்கள், திமுகவின் மூத்த தலைவர்கள், அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களை சந்திக்க போதும் இது தொடர்பாக கோரிக்கையை முன்வைத்து வந்திருந்தனர். பல்வேறு தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு முறை கடந்த 2 ஆண்டுகளில் ஒவ்வொரு முறை பிரதமரை சந்திக்கும் போதும் இது தொடர்பான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதாவது இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசின் திட்டமாக அறிவிக்க வேண்டும், இதற்கான நிதியை மத்திய அரசின் பங்களிப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும். ஏனால் 2 வருடங்களுக்கு முன்பாக மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு இத்தனை கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து அந்த திட்டத்தை மத்திய அரசு தங்களுடைய பங்களிப்பை வழங்காமலே இருந்து வந்தது. மாநில அரசு தான் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி வந்தது. அதனை தொடர்ந்துதான் தற்போது தமிழக முதலமைச்சர் கடந்த வாரம் பிரதமரை சந்தித்திருந்தார். சந்திப்பின் போது இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும், இதற்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதனை தொடர்ந்துதான் பிரதமரை சந்தித்த ஒரே வாரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமரை சந்தித்திருந்தார் தமிழக முதலமைச்சர். இன்றைய தினம், அதாவது இந்த வாரம் இன்றைய தினம் தற்போது யூனியன் கேபினட், அதாவது மத்திய அரசின் அமைச்சரவையானது இந்த திட்டத்திற்கு ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ இரண்டாவது திட்டத்திற்கு 119 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த திட்டத்திற்கு தற்போது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதற்கான மத்திய அரசின் பங்களிப்பை மத்திய அரசு விரைவில் வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைக்கு ஒரு வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் ஆதரவு வேண்டும், மத்திய அரசு தங்களுடைய பங்களிப்பு நிதியை வழங்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் தமிழக முதலமைச்சர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதனை ஏற்றுதான் தற்போது மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே இது தமிழக முதலமைச்சருக்கும் அதே போல தமிழக அரசுக்கும் ஒரு பாராட்டை தான் நாம் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த ஒரு சாதனை என்று சொன்னாலும் கூட மக்கள் நலன் சார்ந்த திட்டத்துக்கு கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது, இழுத்தடிப்பு செய்கிறது என்பதை எப்படி பார்ப்பது? இந்த திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களுடைய பட்ஜெட்டில் மத்திய அரசு தெரிவித்திருந்தார்கள். அதாவது சென்னை மெட்ரோ இரண்டாவது திட்டத்திற்கு நாங்கள் விரைவில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறோம், இதற்காக இத்தனை 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் என மத்திய அரசு தான் அவர்களுடைய பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலமாக நடத்தி இருந்தார்கள். எனவே இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்தியிருந்தார். இந்த திட்டத்திற்கான திட்ட வடிவினை அந்த இதை மத்திய பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதனை தொடர்ந்து இந்த திட்டமானது மாநில அரசின் திட்டம், இது மத்திய அரசுக்கும் இந்த திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தான் பாஜக திரும்பவும் சொல்லி வந்தது. ஆனால் அதற்கு மாறாக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் ஏன் இந்த திட்டம் மத்திய மாநில அரசின் திட்டம் என்பதனை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு 2 ஆண்டுகள், தற்போது 2 ஆண்டுகளுக்கு மேலாக, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகள் இந்த திட்டம் காலதாமதமாக இருப்பதன் மூலமாக சென்னையின் வளர்ச்சி, தமிழகத்தின் தலைநகரமான சென்னையின் வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை உணர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் கோரிக்கையாகவும் தமிழக முதலமைச்சரின் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இதனை ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி வந்திருந்தார். அதாவது சென்னைக்கு 2வது கட்ட மெட்ரோ ப்ராஜெக்ட் மிகவும் அவசியம். ஏனென்றால் முதல் மெட்ரோ ப்ராஜெக்டையும் 2வது மெட்ரோ ப்ராஜெக்டையும் இணைத்தால் மட்டுமே பயணிகளின் எண்ணிக்கை கூட முடியும். குறிப்பாக ஏன் இந்த 2வது ப்ராஜெக்ட் திட்டத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து வந்தது? முதல் திட்டத்திற்கான மக்கள் பயணிக்கும் அந்த ஃபுட்பால் எனப்படும் மக்கள் பயணிக்கும் எண்ணிக்கையானது குறைவாக இருக்கிறது, இது ஒரு ஃபீசிபிளான திட்டம் இல்லை என்பதை தான் மத்திய அரசு காரணமாக சொல்லி வந்தது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த திட்டம் 2வது கட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தினால்
முழுவதுமாக சென்னை முழுவதுமாக ஒரு கனெக்டிவிட்டி கிடைத்துவிடும். எனவே மக்கள் எளிதாக மெட்ரோ ரயில் திட்டத்தில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் பயணிக்கும் எண்ணிக்கையானது அதிகரிக்கும். எனவே தற்போது ஒரு பாதி மட்டும்தான் கனெக்ட் ஆகி இருப்பதன் காரணமாகத்தான் மக்கள் முழுமையாக இந்த திட்டத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை 2 கட்டத்தை முழுமையாக நாம் நிறைவேற்றிவிட்டால் ஒரு அளவுக்கு கனெக்டிவிட்டி கிடைத்துவிடும். எனவே மக்கள் எளிதாக பயணிக்க முடியும். எனவே அதனை கருத்தில் கொண்டு, அதாவது தற்போதுள்ள நிலைமையை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அடுத்த 15 வருடம், அடுத்த 20 வருடத்தில் சென்னையின் மக்கள் தொகை எவ்வளவாக இருக்க போகிறது, சென்னையின் வளர்ச்சியை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த திட்டத்திற்கு எப்படியாவது ஒரு அனுமதியை வாங்கிவிட வேண்டும், இந்த திட்டத்தை செயல்படுத்தியாக வேண்டும் என்ற மிகவும் முனைப்பாக தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சரும் இந்த திட்டத்திற்காக தங்களுடைய முழு போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக மத்திய அரசு நிதி வழங்காவிட்டாலும் இந்த திட்டத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்பதற்காக தான் மாநில அரசு தங்களுடைய சொந்த நிதியிலிருந்து பணத்தை செலவழித்து இந்த திட்டத்திற்கு தற்போது வரை செலவழித்து இந்த திட்டத்தை நடத்தி வந்திருந்தார்கள். தற்போது தமிழக அரசு அரசியல் ரீதியாக எடுத்த அந்த முயற்சிக்கும், தமிழக முதலமைச்சர் அரசியல் ரீதியாக எடுத்த முயற்சிக்கும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதாவது மத்திய அரசு தற்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எனவே விரைவில் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான தங்களுடைய பங்களிப்பு நிதியை கொடுத்தால் விரைவில் இந்த திட்டம் முடிவடையும் என்றுதான் எதிர்பார்க்க முடியும். phase 2 செயல்பாட்டுக்கு வந்துவிட்டால் கனெக்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். எனவே மக்கள் பயணிக்கும் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். மக்களுக்கும் எளிதாக அமையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் பயணம் மூலமாக. அதே போல சென்னையின் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய முக்கிய பங்காக இது அமையும். சென்னையின் வளர்ச்சிக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் என்பது மிக முக்கிய பங்காற்றக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பிரதமரை நேரில் சந்திக்கும் போதும் சரி, கடிதம் வாயிலாகவும் சரி வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க கருதுறீங்க? ஏனென்றால் இந்த திட்டத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்காமல் மத்திய அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்தார்கள். அது தொடர்பான ஒரு போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மத்திய அமைச்சர்களையோ பிரதமரையோ சந்திக்கும் போது இந்த திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும், இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் முறையும் இந்த கோரிக்கை வைத்திருந்தாலும், ஆனால் அந்த காலதாமதம், மத்திய அரசு காலதாமதம் செய்கிறது என்பதை மட்டுமே காரணமாக வைத்துக் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் தமிழக அரசு கிடப்பில் போடவில்லை. குறிப்பாக முதலமைச்சர் இந்த திட்டத்தை எப்படியாவது நாம் நடத்திவிட வேண்டும், செயல்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தான் மாநில அரசின் நிதியில் இருந்தாலும் திட்டத்தை தற்போது நீங்கள் செயல்படுத்துங்கள், எந்த தினமும் இந்த திட்டம் கிடப்பில் போடக்கூடாது, இந்த திட்டம் தொடர்ந்து அந்த திட்டத்தின் செயல்பாடுகள், அதாவது திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றே வர வேண்டும். எப்படியாவது அரசியல் ரீதியாக இதனை பாஜகவிடம், அதாவது மத்திய அரசிடம் இதனை கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து போராடி அதற்கான அனுமதியும் நிதியும் பெற்றுவிடலாம் என்ற மிகவும் தெளிவான அந்த ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையுடன், ஒரு ஃபோர்சைட்டுடன் இந்த திட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு நடத்தி வந்தது. அதற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நாம் இன்று பார்க்க முடியும். குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல்வேறு மாநிலங்கள் இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி வழங்கவில்லை, தங்களுடைய நிதியை வழங்கவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதே நிலைமைதான் தமிழகத்திற்கும் இருக்கிறது, இதற்கு முன்பாகவும் இருந்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு மிகவும் தெளிவாக இருந்தார்கள். அதாவது இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம், நீங்கள் அனுமதி தந்தாலும் தராவிட்டாலும், உங்களுடைய நிதி தந்தாலும் தராவிட்டாலும், உங்களுடைய பங்களிப்பை தந்தாலும் தராவிட்டாலும் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம், நாங்கள் திட்டத்தை செயல்படுத்திய தீர்வோம் என தமிழக அரசு மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தை எப்படியாவது தமிழக அரசு செயல்படுத்தி விடுவார்கள், இந்த முழு கிரெடிட்டும் திமுகவுக்கு சென்றுவிடும் என்ற ஒரு ஐயமும் பாஜகவிடம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது தமிழக முதலமைச்சர் பிரதமரை கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்திருந்தார். அதனை தொடர்ந்து 2 தினங்களுக்கு 3 தினங்களை தொடர்ந்து, திங்கட்கிழமை என நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கடிதம் ஒன்றை பிரதமருக்கு எழுதுகிறார். அதாவது இந்த சென்னை மெட்ரோ 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்க வேண்டும் என அண்ணாமலை இந்த ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்போதே நமக்கு தெரிந்து விட்டதே, மத்திய அரசு இதனை உணர்ந்து கொண்டார்கள். எப்படியாவது நாம் நிதியை வழங்கவில்லை என்றாலும், நாம் அனுமதியை வழங்கவில்லை என்றாலும் மாநில அரசு, அதாவது தமிழகத்தில் உள்ள திமுக தலைமையிலான மாநில அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி விடுவார்கள். எனவே இந்த முழு கிரெடிட்டும் திமுகவுக்கு சென்றுவிடும். எனவே அதனையும் தடுப்பதற்காக தான் உடனடியாக அண்ணாமலை மூலமாக இந்த கடிதத்தை எழுத வைத்தார்கள். கடந்த திங்கட்கிழமை கடிதம் எழுதினார். இன்று வியாழக்கிழமை இந்த திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இதில் வினோதம் என்னவென்றால்,
இத்தனை கடந்த 3 ஆண்டுகளாக இதே தமிழக பாஜக ஒவ்வொரு முறையும் திமுக தலைவர்களும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டத்துக்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கவில்லை, இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என ஒவ்வொரு முறையும் திமுகவும் தமிழக அரசின் குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இது மாநில அரசின் திட்டம், இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க தேவையில்லை, இதற்கு மத்திய அரசு நிதி வழங்க தேவையில்லை, இது முழுவதுமாக மாநில அரசு திட்டம், மாநில அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காது என்ற நிலைப்பாட்டை தமிழக பாஜக எடுத்து வந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை பிரதமரை தமிழக முதலமைச்சர் சந்தித்து மிகவும் தெளிவாக கூறிவிட்டார், நீங்கள் அனுமதி தந்தாலும் உங்களுடைய நிதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் இந்த திட்டத்தை நடத்தப் போகிறோம். ஆனால் இதற்கோட தாரிமை உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உள்துறை அமைச்சர் இதற்கான அடிக்கலை நாட்டி இருக்கிறார். எனவே இதற்கான நிதியை தர வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மிகவும் தமிழக முதலமைச்சர் தெளிவாக தெரிவித்து வந்தார். அதனைத் தொடர்ந்தும் இந்த திட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் வந்தது. எனவே மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமலும் இந்த திட்டம் நிறைவேறிவிடும். எனவே அப்படி நிறைவேறிவிட்டால் முழு கிரெடிட்டும் திமுகவிற்கு சாரும் என்பதனை உணர்ந்துதான் ஒரு அரசியல் ரீதியாகவும் பாஜக உடனடியாக அண்ணாமலை மூலமாக திங்கட்கிழமை கடிதம் ஒன்றை எழுத வைத்து இன்றைய தினம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். விரைவில் நிதி வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இது போன்ற ஒரு தொடர் வலியுறுத்தல் காரணமாகவே நிதியை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குன்னு பாத்துக்கலாமா? இந்த ஒரு விவகாரம் மட்டும் கிடையாது. தமிழகத்திலும் இதே போல சர்வசிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி இன்னமும் தற்போது வரை மத்திய அரசு வழங்காமல் இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் இதே போல ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது ரேஷன் கடைகளுக்கான ரைட் டு ஃபுட் என்ற அனைவருக்கும் உணவு என்ற திட்டத்தின் மூலமாக முன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் உணவு என்ற திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு அந்த நிதியை வழங்க வேண்டும். ஆனால் ரேஷன் கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் இல்லை என்பதற்காக அந்த நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல கேரளாவிலும் இதே போல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, பஞ்சாபிலும் இது போல குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. எனவே எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு அந்த நிதி உதவி, அதாவது இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி உதவி மத்திய அரசு செய்வதில்லை. ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாராபட்சமாக செயல்படுகிறது. இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி நடவடிக்கையாக இருக்கிறது. எனவே இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு எதிர்கட்சி மாநிலங்களும் தொடர்ந்து முன்வைத்து வந்திருந்தன. தமிழரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தாலும் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இந்த திட்டம் மட்டும், அதாவது தமிழகத்தில் மெட்ரோ 2வது திட்டமானது மிக மிக முக்கியமான திட்டம் என்பதனை தமிழரசு உணர்ந்திருந்தது. எனவே இது ஒரு காரணமாக இருந்தாலும் ஆனால் இதனையே ஒரு காரணமாக வைத்துவிட்டு இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது, எப்படியாவது இந்த திட்டத்தை செயல்படுத்த விட வேண்டும் என்று இந்த திட்டத்தை செயல்படுத்தி வந்தார்கள். அதனால் தான் மத்திய அரசும் பயந்திருக்கிறது. தற்போதைய தேவைக்கு எப்படியாவது திட்டம் செயல்படுத்தி விடுவார்கள் என்பதை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் உடனடியாக இதுக்கு ஒப்புதலை வழங்கிவிட்டு இதற்கான நிதியை கொடுப்பதற்கும், ஏன்னா அதுக்கான ஒரு பாதி கிரெடிட்டை மத்திய அரசு எடுக்க நினைக்கிறது என்பதா நமக்கு தெளிவாக இதன் மூலம் தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.